நண்பர்களே, இங்க பாருங்க. இந்த படத்தோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த அழகான பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். இவங்க பேரு கேட். இவ ஒரு விளம்பர பட கம்பெனில வேலை செய்றா. இவளுக்கு அவளோட பாய் ஃப்ரெண்டு கூட சந்தோஷமா வாழணும்னு ரொம்ப ஆசை. ஆனா இவளோட பாய் ஃப்ரெண்டு எப்பவுமே வேலை வேலைன்னு ரொம்ப பிஸியா இருக்கிறதால இவளை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு பாய் ஃப்ரெண்டால நேரத்தை ஒதுக்கவே முடியல. இவன் தான் ஹீரோயின் கேட்டோட பாய் ஃப்ரெண்டு. இவன் பேரு ஸ்டுவார்ட். இவன் ஒரு சயின்டிஸ்ட். டைம் டிராவலிங் பண்றதுக்காக டைம் மிஷினை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறியா இருக்கிறான். இதுதான் இவனோட வாழ்க்கையோட ஒரே லட்சியம். ஒரு அழகான கேர்ள் ஃப்ரெண்டு நம்மள கூப்பிடுறா, நமக்காக வெயிட் பண்றா அப்படின்னு இவன் எதையுமே கண்டுக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு அவனோட சயின்டிஸ்ட் வேலையில தீயா இருக்கிறான். எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிச்சு டைம் டிராவல் செஞ்சு வருஷம் 1876க்கு போறான். 1876ஆம் ஆண்டு இங்க வந்து அவனோட தாத்தாவை பாக்குறான். இவன் டைம் டிராவல் செஞ்சதை மத்தவங்க நம்புறதுக்காக இங்க நடக்கிறத எல்லாத்தையும் ஒரு சின்ன கேமரா வச்சு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் போட்டோ எடுக்கிறான். இவருதான் ஸ்டுவார்ட்டோட தாத்தா. இவரோட பேரு லியோபால்ட். இவரு இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன். ஸ்டுவார்ட் இவரோட வீட்டுக்கு வந்து போட்டோ எடுக்கிறத லியோபால்ட் கவனிக்கிறாரு. அவரோட ரூம்ல ஸ்டுவார்ட் எதையோ நோண்டிட்டு இருக்கும் போது லியோபால்ட் அவனை அப்படியே கையும் களமா பிடிக்கிறாரு. ஸ்டுவார்ட்ட பாக்குறதுக்கே ஒரு விசித்திரமா இருக்கிறதால, நீ யாரு, எங்கிருந்து வந்த அப்படின்னு லியோபால்ட் நிறைய கேள்விகளை கேட்க ஸ்டுவார்ட் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். அவனை துரத்திக்கிட்டு லியோபால்டும் அவன் பின்னாடியே ஓடுறாரு. ஸ்டுவார்ட்டும் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கிறான். கடைசியில ஸ்டுவார்ட் ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து குதிக்க போன போது லியோபால்ட் அப்படியே அவன் கையை பிடிச்சு காப்பாத்த பாக்குறான். அவனோட வெயிட் தாங்க முடியாம அப்படியே ரெண்டு பேரும் அந்த பிரிட்ஜ் மேல இருந்து விழுறாங்க. விழுந்த உடனே லியோபால்ட் கண் திறந்து பாக்குறாரு. அவரோட காலத்திலிருந்து டைம் டிராவல் செஞ்சு இப்போ இவர் பிரசன்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது இவரோட பேரன் ஸ்டுவார்ட் வாழுற 2001ஆம் வருஷத்துக்கு வந்திருக்கிறாரு. 1876ல இருந்து 2001க்கு வந்திருக்கிறாரு. ஸ்டுவார்ட் தெரியாதனமா அவனோட தாத்தாவை அவன் வாழுற அந்த டைமுக்கு கொண்டு வந்துட்டான். லியோபால்ட் கண் திறந்து பார்த்ததும் அப்படியே மிரண்டு போறாரு. அவருக்கு என்ன ஆச்சு, அவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா பண்ண, நான் எங்கடா இருக்கேன் இப்போ அப்படின்னு லியோபால்ட் ஸ்டுவார்ட் கிட்ட ரொம்ப கோவமா கேட்க, இவங்க ரெண்டு பேரும் டைம் டிராவல் செஞ்ச விஷயத்த ஸ்டுவார்ட்டும் விளக்குறான். ஆனா தாத்தா லியோபால்டுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. டேய், அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்டா, எனக்கு திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தாத்தா லியோபால்ட் சொல்ல ஸ்டுவார்ட் சொல்றான், கவலைப்படாதீங்க தாத்தா, உங்களை உடனே உங்க டைமுக்கே அனுப்புறேன். நீங்க உங்க டைமுக்கு போய் கல்யாணம் பண்ணாதானே நான் பிறக்க முடியும். அதனால கண்டிப்பா உங்களை அனுப்புறேன். என்னோட உயிரே ஆபத்துல இருக்கிறதால இதை நான் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். என்னோட மெஷின்ல போட வேண்டிய பேட்டரி காலி ஆயிடுச்சு, நான் அதை சீக்கிரம் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டுவார்ட் அங்கிருந்து வெளியே போறான். ஸ்டுவார்ட் அப்படி வெளியே போன உடனே ஸ்டுவார்ட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு, அதாவது நம்ம ஹீரோயின் கேட்டு ஸ்டுவார்ட்டோட வீட்டுக்கு வரா. நல்லா உயரமா வாட்ட சாட்டமா இருக்கிற லியோபால்ட பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. நீங்க யாரு, என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் லியோபால்டும் விளக்குறாரு. இவன் ஏதோ காமெடி பண்றான், லூசு மாதிரி உளறான் அப்படின்னு கேட்டு நினைச்சுக்கிறான். லியோபால்டு சொன்ன எதையுமே கேட்டு நம்பவே இல்ல. உங்க நாய் கக்கா போனோம்னு சத்தம் போடுது, அதை வெளியே கொண்டு போங்க, இல்லனா அது இங்க வீட்டுக்குள்ளே ஆய் போய் வச்சிரும் அப்படின்னு கேட்டு லியோபால்டு கிட்ட சொல்லி அவரை அப்படியே அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே கொண்டு வரா. நாயை வாக்கிங் கொண்டு போறதுக்காக வெளியே வந்த லியோபால்டு பெரிய பெரிய பில்டிங், காரு இதெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறாரு. இந்த காலத்துல மக்கள் போடுற Dress, அவங்க யூஸ் பண்ற டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்து லியோபால்டு அப்படியே வியந்து போறாரு. அவரோட வாழ்க்கையில அவரு இதெல்லாம் பார்த்ததே இல்லாததால இங்க என்ன நடக்குதுன்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. தாத்தா லியோபால்டு வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு அப்படின்ற நம்பிக்கையில தான் ஸ்டுவார்ட் வெளியே போனான். டைம் டிராவல் செஞ்சு தாத்தாவை இங்க கொண்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு ஸ்டுவார்ட் இனிமே தான் புரிஞ்சுக்க போறான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டு இனிமே பண்ண போற விஷயத்தை பார்த்து ஸ்டுவார்ட் அப்படியே மிரள போறான். தாத்தாவை ஏண்டா இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிட்டு அழ போறான். அதுக்கப்புறம் கேட்டு வேலை செய்யற ஆபீஸ காமிக்கிறாங்க. இவன் கேட்டோட பாஸ். எப்படியாவது கேட்ட கரெக்ட் பண்ணி மஜாவா இருக்கணும் அப்படின்னு இவன் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். கேட்டு இங்க வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து இவனும் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறான். ப்ரமோஷன் தரேன், போனஸ் தரேன் அப்படின்னு நிறைய ஆசை காட்டி இவன் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம், கேட்டு அதுக்கெல்லாம் அசையற மாதிரியே இல்ல. இவனை கண்டுக்கவே மாட்டா. அப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது ஸ்டுவார்ட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவனுக்கு கைகாலெல்லாம் உடைஞ்சு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஸ்டுவார்ட் கூட இல்லாம நான் தனியா என்ன பண்ணுவேன் அப்படின்னு லியோபால்ட் மிரண்டு போறாரு. அவருக்கு பழக்கமே இல்லாத இந்த சிட்டில பேரன் இல்லாம நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு லியோபால்டுக்கு ஒண்ணுமே புரியல. ஸ்டுவார்ட்டோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் எல்லாம் திறந்து பாக்குறாரு. சாப்பாட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் கண்ணுல படுற எதுவுமே அவருக்கு என்னன்னே தெரியல. அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டுவார்ட்ட காமிக்கிறாங்க. இவனை பாக்குறதுக்காக கேட்டும் இங்க வந்திருக்கிறான். இவன் டைம் டிராவல் செஞ்சு தாத்தாவை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற விஷயத்த கேட்டுக்கிட்ட சொல்றான். ஆனா கேட்டு அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. நடந்த ஆக்சிடென்ட்ல இவனுக்கு மண்டையில ஏதோ பட்டு ஏதோ லூசு மாதிரி உளறான் அப்படின்னு கேட்டு நினைச்சுக்கிறான்.
ஆரம்பிக்கிறான். இன்னும் 5 நாள்ல எங்க தாத்தாவுக்கு கல்யாணம், அதுக்குள்ள அவரோட டைமுக்கு கொண்டு போய் நான் விடலன்னா அவருக்கு கல்யாணம் நடக்காது. அவருக்கே கல்யாணம் நடக்கலனா அப்புறம் நான் எப்படி பிறக்க முடியும்? நான் செத்து போயிடுவேன், என்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். புரிஞ்சுக்கோ, இதுதான் டைம் டிராவலோட பெரிய பிரச்சனை. நம்ம பாஸ்ட்ல எதையுமே மாத்த கூடாது. நம்மளோட பாஸ்ட்ல நம்ம எதையாவது சின்னதா ஒன்ன மாத்தனா கூட நம்மளோட பிரசன்ட் டைம்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும். என்னோட வாழ்க்கையில இது இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை. இன்னும் 5 நாள்ல அவருக்கு கல்யாணம் நடந்தே தீரணும். அதுக்கு முன்னாடி நான் அவரை திரும்பவும் டைம் டிராவல் செஞ்சு அவரோட டைமுக்கே கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு ஸ்டூவார்ட் எவ்வளவு சொல்ல முயற்சி பண்ணியும் கேட்டு அதெல்லாம் கேட்கிற மாதிரியே இல்ல. ஸ்டூவார்ட் நார்மலா இருக்கும் போதே மென்டல் மாதிரி தான் பேசுவான். இப்ப வேற ஆக்சிடென்ட் வேற ஆயிருக்கு, அதனால மண்டையில அடிபட்டதால இப்படி மென்டல் மாதிரி உளறான் அப்படின்னு கேட்டு நினைச்சுக்கிறான். நீ நம்பலனா இந்த போட்டோஸ பாரு அப்படின்னு அவனோட கேமரால இருந்து பிலிம் ரோல எடுத்து கேட்டுக்கு கொடுக்கறான். ஸ்டூவார்ட் டைம் டிராவல் செஞ்சு 1876க்கு போன போது அவன் ஒரு சின்ன கேமரா வச்சு எல்லாத்தையும் போட்டோ எடுத்தான். அந்த கேமரால இருந்து பிலிம் ரோல தான் இப்போ கேட்டுக்கு கொடுக்கறான். ஆனா அவளுக்கு இதுக்கெல்லாம் நேரமே இல்ல. ஆபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கேட்டு போறதுக்கு முன்னாடி ஸ்டூவார்ட் சொல்றான், தாத்தா 1876ல வாழ்ந்தவரு, நம்மளோட இந்த டைம்ல இந்த சிட்டில எப்படி வாழறதுன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவரு இப்ப தனியா இருக்கிறாரு, அவரை பாத்துக்க யாருமே இல்ல, எப்படி சாப்பாடை சமைக்கிறதுன்னு கூட அவருக்கு தெரியாது. உனக்கு டைம் கிடைக்கும் போது நீ அவரை பாத்துக்கோ அப்படின்னு ஸ்டூவார்ட் கேட்டுக்கிட்ட சொல்றான். கேட்டும் லியோபால்ட பாக்குறதுக்காக ஸ்டூவார்ட்டோட அபார்ட்மெண்ட்டுக்கு வரா. லியோபால்டு பேசுறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறதால கேட்டோட மைண்டுக்குள்ள ஒரு ஐடியா வருது. அது என்னன்னா, கேட்டு ஒரு விளம்பர பட கம்பெனில வேலை செய்யறதால அந்த கம்பெனி இப்ப ஷூட் பண்ணிட்டு இருக்கிற வெண்ண விளம்பரத்துல லியோபால்ட வச்சு நடிக்க வைக்கலாமா அப்படின்னு இவ யோசிக்கிறா. அவளோட ஆசைய லியோபால்டு கிட்ட சொல்ல லியோபால்டு ஒத்துக்கிறாரு. மறுநாளே லியோபால்ட அவளோட கம்பெனில இருக்கிற ஸ்டுடியோவுக்கு கொண்டு வந்து விளம்பர வீடியோவோட ஷூட்டிங்கையும் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னதும் லியோபால்டும் ஸ்கிரிப்டிலேயே இல்லாத அவனோட சொந்தமான நிறைய வசனங்களை பேசி பட்டைய கலப்புறான். லியோபால்டோட புத்திசாலித்தனத்தையும் பேசுற ஸ்டைலையும் பார்த்து கேட்டும் அவ கூட வேலை செய்யற எல்லாரும் அப்படியே அசந்து போறாங்க. ஆளு பாக்குறதுக்கும் ஸ்மார்ட்டா உயரமா இருக்கிறான், இவன் பேசுறதும் சூப்பரா இருக்கு, நம்ம கம்பெனில எல்லா விளம்பரத்தையும் இவனை வச்சே நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அங்குள்ளவங்க பேசிக்கிறாங்க. கேட்டு ஷூட் பண்ண இந்த விளம்பரம் நல்லா ஓடுறதால அவளுக்கு நிறைய போனஸ் எல்லாம் கிடைச்சு அவளும் சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. ஆனா இந்த மாடர்ன் உலகத்துல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு லியோபால்டுக்கு ஒண்ணுமே புரியல. அவரோட பார்வைக்கு இந்த டைம்ல வாழுற மக்கள் எல்லாம் பைத்தியக்காரங்களா தெரியுறாங்க. அப்படி தினமும் லியோபால்டும் கேட்டும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. லியோபால்டுக்கு பேச்சு துணைக்கு யாரும் இல்ல. கேட்டுக்கு அவளோட விளம்பரங்கள்ல நடிக்கிறதுக்காக ஒரு அருமையான மாடல் தேவை. அப்படி 2 பேருக்கும் அவங்களோட தேவை இருக்கிறதால இவங்க தினமும் சந்திச்சுக்கிட்டு ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குதிரையில கேட்ட உட்கார வச்சு எங்க ஊர்ல எல்லாம் நாங்க இப்படிதான் போவோம் அப்படின்னு அவளை பின்னாடி உட்கார வச்சு ரொம்ப வேகமா ஓட்டுறாரு. கேட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப புது அனுபவமா இருக்கிறதால லியோபால்டு கூட இருக்கிற ஒரு செகண்டையும் விரும்ப ஆரம்பிக்கிறான். அவளோட வாழ்க்கையில எந்த ஆம்பளையும் அவளை இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கிட்டதே இல்ல. லியோபால்டு கூட இருக்கும்போது வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒரு ஃபீலிங்க கேட்டு உணர்றா. குதிரை வண்டியில உட்கார வச்சு 2 பேரும் ஊர் ஃபுல்லா சுத்துறாங்க. லியோபால்டு பேசுறதும் அவரு பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்கறதும் அவர் யோசிக்கிற ஸ்டைலு இத எல்லாத்தையும் பார்த்து கேட்டு அப்படியே அசந்து போறா. நீங்க ஸ்டூவார்ட்டோட அபார்ட்மெண்ட்ல தனியா தங்க வேணாம், அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீங்க என் கூட தங்குங்க, எங்க வீட்டுக்கு வாங்க, என்னோட அபார்ட்மெண்ட்ல ஒன்னா தங்கலாம் அப்படின்னு சொல்லி லியோபால்ட அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு கேட்டு கொண்டு வந்துடுறா. இப்போ லியோபால்டு தூங்குறது சாப்பிடுறது எல்லாமே கேட்டோட வீட்டுல தான். அப்படி இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கும்போது கேட்டோட தம்பி இவ கூட தங்கறதுக்காக வெளியூர்ல இருந்து வரான். இவனுக்கும் லியோபால்ட பார்த்து ஒரே விசித்திரமா இருக்கு. அவரோட பேச்சு, அவரோட நட, அவர் சாப்பாடு சாப்பிடுற ஸ்டைலு இதெல்லாம் பார்த்து ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரு அப்படின்னு இந்த தம்பி நினைச்சுக்கிறான். ஆனா லியோபால்டு கூட கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம் தான் இவரு ரொம்ப பெரிய அறிவாளி, இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு இந்த தம்பி புரிஞ்சுக்கிறான். பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்றது, அவங்க கூட எப்படி பேசுறது, அது மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தம்பிக்கு சொல்லி கொடுக்கறான். லியோபால்டு சொல்லி கொடுக்கிற ஐடியா எல்லாம் கேட்டு இந்த தம்பி அப்படியே மிரண்டு போறான். அதனால இந்த தம்பி சொல்றான், நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்றேன், ஆனா அவளை பார்க்கும்போது எனக்கு தைரியமே இல்ல, அவகிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க என்னோட லவ்வுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லியோபால்ட அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு இவன் கொண்டு வரான். நான் சொன்னது இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்றேன் அப்படின்னு தூரம் நின்னுகிட்டு அந்த பொண்ணையும் காமிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு லியோபால்டு சொல்றாரு, இதெல்லாம் எனக்கு ஜுஜூபி மேட்ரு, இப்ப பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே களத்துல இறங்குறாரு. லியோபால்டு அப்படி பேச ஆரம்பிச்சதும் இந்த பொண்ணுங்க எல்லாம் அப்படியே மயங்கி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு ஆழ்ந்து கவனிக்கிறாங்க. அவரு பேசும்போது
போது அவரு கூட பேசணும், அவரு கூட இன்னும் நிறைய கேள்விகளை கேட்கணும் அப்படின்னு இந்த பொண்ணுங்களுக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் வருது. ஏன்னா லியோபோல்டு ரொம்ப வித்தியாசமா பேசுறதால இந்த பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. பேச ஆரம்பிச்சு 2 நிமிஷத்துல இந்த பொண்ணுங்களுக்கு எந்த டாபிக்ல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கில்லி மாதிரி லியோபோல்டு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச எல்லா டாபிக்லையும் அவங்களுக்கே தெரியாத நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்களை பேசி பேசி இந்த பொண்ணுங்களை பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்றாரு. ஒரு நாள் ஃபுல்லா இவர் கூட பேசினாலும் அதுவும் பத்தாத மாதிரி இந்த பொண்ணுங்களும் நிறுத்தாம பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது கேட்டோட தம்பி லியோபோல்டோட திறமைய பார்த்து அப்படியே அசந்து போறான். உங்க கிட்ட இருந்து எல்லா வித்தைகளையும் கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எனக்கு மட்டும் உங்களை மாதிரி பேச தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் நிறைய பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிருப்பேன் அப்படின்னு இவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணோட போன் நம்பரை லியோபோல்டு கேட்டோட தம்பி கிட்ட கொடுக்கறான். சைக்கிள் கேப்ல யாருக்குமே தெரியாம யாரும் பார்க்காம அந்த பொண்ணோட போன் நம்பரை ரொம்ப நைஸா வாங்கியிருக்காரு தலைவர். நான் உடனே அந்த பொண்ணுக்கு போன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டோட தம்பி அவசரப்பட லியோபோல்டு சொல்றாரு, இப்போ டைம் ரொம்ப லேட் ஆச்சு, இந்த டைம்ல நீ அந்த பொண்ணுக்கு போன் பண்ண கூடாது. இப்போ நீ போன் பண்ணா எல்லாமே சொதப்பிக்கும். என்ன பேசணும் எப்படி பேசணும்னு நாளைக்கு நான் உனக்கு சொல்லி தரேன். நீ அதை கேட்டு கத்துக்கிட்டு நான் சொல்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி பேசு, அப்பதான் எல்லாம் சூப்பரா நடக்கும் அப்படின்னு லியோபோல்டு சொல்ல கேட்டோட தம்பியும் சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் லியோபால்டு உட்காந்து லவ் லெட்டர் எழுதுறாரு. கேட்டுக்கு கொடுக்கறதுக்காக அவரோட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே லெட்டர்ல கொட்டுறாரு. பேரன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா அவன் இதை எப்படி எடுத்துப்பான், அப்படியெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம அவரு பாட்டுக்கு பக்கம் பக்கமா லவ் லெட்டர் எழுதுறாரு. லியோபால்டுக்கு மாமா வேலை பாக்குறது கேட்டோட தம்பி தான். அவளுக்கே தெரியாம அந்த லெட்டரை அவளோட பேக்ல வைக்கிறான். ஆபீஸுக்கு போய் அக்கா மெதுவா படிச்சு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி பண்றான். தம்பி பிளான் பண்ண மாதிரியே கேட்டும் ஆபீஸுக்கு வந்து அந்த லெட்டரை படிச்சு பாக்குறான். இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா டின்னர் சாப்பிடலாம். வீட்டோட ரூஃப் டாப்ல உனக்காக நான் டின்னர் அரேஞ்ச் பண்றேன். என் கையாலேயே எல்லாத்தையும் சமைக்க போறேன். கண்டிப்பா வந்துரு. மனசு விட்டு உங்ககிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு லியோபால்டு எழுதி இருக்கிற இந்த லெட்டரை பார்த்து கேட்டு அப்படியே மிரண்டு போறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல ஸ்டுவார்ட்ட காமிக்கிறாங்க. இவன் தினமும் டைம் டிராவலை பத்தியே பேசுறதால இவன் ஒரு மென்டலு அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இவனை அங்கிருந்து மென்டல் ஹாஸ்பிட்டல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. பைத்தியக்காரங்களுக்கு கொடுக்கிற மருந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் இப்போ இவனுக்கு கொடுக்கறாங்க. இவன் எவ்வளவு முயற்சி பண்ணியும் இவன் சொல்றத அவனோட டாக்டரே கேட்க மாட்டாரு. உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனோட மருந்தோட டோஸை ஏத்திக்கிட்டே போறாங்க. இன்னும் 2 நாள்ல தாத்தாவை திரும்ப அவரோட டைமுக்கு அனுப்பலனா தாத்தாவுக்கு கல்யாணமும் நடக்காது. அவருக்கே கல்யாணம் நடக்கலனா பின்ன இவன் எப்படி பிறக்க முடியும்? இவன் செத்து போயிடுவான். அவனோட வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அந்த டென்ஷன்ல இவன் தவிக்கிறான். என்ன பண்றதுனே அவனுக்கு தெரியல. ரூஃப் டாப்ல லியோபால்டு அரேஞ்ச் பண்ணிருக்கிற டின்னருக்கு கேட்டு வரா. அவளோட வாழ்க்கையிலேயே இவ்வளவு அருமையான ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவ பார்த்ததே இல்ல. எனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு அதை எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அசந்து போறா. கேட்டோட வாழ்க்கையில எந்த ஆம்பளையும் அவளுக்காக இதெல்லாம் செஞ்சதே இல்ல. அதனால இதெல்லாம் பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆவரா. லியோபால்டோட சமையலும் வேற லெவல். அவரே அவர் கையால நிறைய டேஸ்டியான சாப்பாடுகளை சமைச்சு அதை எல்லாத்தையும் டேபிள்ல வரிசையா அடுக்கி வச்சு ஒன்னொன்னா கேட்டுக்கு கொடுக்க அவளும் அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இன்னும் இம்ப்ரெஸ் ஆவரா. 2 பேரும் அப்படியே மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மெதுவா அவங்களுக்கு இடையில ஒரு காதல் மலர்ந்து 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்ப நாளா எதுவும் கிடைக்காம இருக்கிறதால அன்னைக்கு லியோபால்டு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். நேத்து 2 பேரும் ரொம்ப மஜாவா இருந்தீங்களா அப்படின்னு கேட்டோட தம்பி லியோபால்டு கிட்ட காலையில கேக்குறான். லியோபால்டுக்கு ஒரே வெக்கம். அவன் மூஞ்சிய பார்க்கவே முடியல. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்றான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டுவார்ட் திரும்ப வரும்போது அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க அப்படின்னு லியோபால்டு கிட்ட கேட்க அதுக்கு மட்டும் 2 பேர்கிட்டயும் எந்த பதிலும் இல்ல. ஆனா அந்த டென்ஷனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு கேட்டும் லியோபால்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. கேட்டுக்கே எந்த கவலையும் இல்லாம இருக்கும்போது நம்ம மட்டும் எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு லியோபால்டும் யோசிக்கிறாரு. அவரோட காலத்துல சாப்பிடுற சாப்பாட்டெல்லாம் இவளுக்கு செஞ்சு கொடுத்து ஹீரோயினை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அப்படி இவங்க ஒரு நாள் வெளியே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டை லியோபால்டு பாக்குறாரு. இதுதான் என்னோட வீடு, நான் இங்கதான் வாழுறேன் அப்படின்னு கேட்ட கூப்பிட்டு காமிக்கிறாரு. ஆனா கேட்டு அதெல்லாம் நம்ப மாட்டான். இவன் ஏதோ லூசு மாதிரி வளர்றான் அப்படின்னு நினைச்சுக்கிறான். ஆனா லியோபால்டு இந்த வீட்டுக்குள்ள ஏறி அங்க இருக்கிற ஒரு இடத்தையும் கிளியரா சொல்றாரு. அதெல்லாம் பார்க்கும்போது கேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டை பத்தி எதுவும் தெரியாத இவருக்கு எப்படி இவ்வளவு டீடைலா கிளியரா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ரகசியமான கபோர்டுக்குள்ள எங்க அம்மாவோட மோதிரம் இருக்கு அப்படின்னு லியோபால்டு சொல்லி ஒரு ரகசியமான கபோர்டை திறந்து அதுக்குள்ள இருந்து அவரோட அம்மாவோட மோதிரத்தை எடுத்து கேட்டுக்கு காமிக்கிறான். கேட்டு இதெல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறா. என்ன நடக்குது, இவர் எப்படி இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ இவர் இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே உண்மையா, இவர் உண்மையாலே பாஸ்ட்ல இருந்து வந்திருக்காரா அப்படின்னு இப்ப யோசிக்க ஆரம்பிக்கிறான். 1876ல இருந்து இந்த பிரசன்ட் வருஷத்துக்கு லியோபால்டு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு ஹீரோயினால நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்கவும் முடியல. லியோபால்டு பண்ற ரொம்ப மர்மமான விஷயங்களை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ
அவளோட பாய் ஃப்ரெண்டு சொன்னது எல்லாமே உண்மையா, அவன் உண்மையாலே டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டானா, டைம் டிராவல் செஞ்சுதான் அவனோட தாத்தாவை பார்த்தானா அப்படின்னு நிறைய கேள்விகள் அவளோட மனசுக்குள்ள வருது. நடுவுல எப்பயாவது ஸ்டுவார்ட்ட பத்தியும் யோசிச்சு பாக்குறா. ஆனா அந்த நினைப்பெல்லாம் தூக்கி தூர வீசிட்டு லியோபால்டு கூட தினமும் சந்தோஷமா இருக்கிறா. அதுக்கப்புறம் ஸ்டுவார்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத காமிக்கிறாங்க. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் இந்த நர்ஸ் கிட்ட சொல்றான். டைம் டிராவல் செஞ்சு தாத்தாவை திரும்பவும் பாஸ்டுக்கு அனுப்பலன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், அது என்னோட உயிருக்கே ஆபத்து. அவரோட டைம் லைன்ல அவருக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம் நடக்க போகுது. அது நடக்கிறதுக்கு முன்னாடி அவரோட டைமுக்கு அவர் போகணும். அவரு போய் கல்யாணம் பண்ணி வாழ்ந்தாதான் நான் பிறக்க முடியும். அவரோட டைமுக்கு போகாம அவர் இங்கேயே இருந்துட்டார்னா அப்புறம் நான் எப்படி பிறக்கிறது? அவரு திரும்ப போகலன்னா நான் செத்து போயிடுவேன். இந்த உலகத்துல நான் பிறந்ததுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது அப்படின்னு அவனோட எல்லா பிரச்சனையும் இந்த நர்ஸ் கிட்ட மனசு விட்டு பேசுறான். கொஞ்ச நேரம் இந்த கதையெல்லாம் கேட்ட இந்த நர்ஸும் இவன் சொல்றத நம்பி ஸ்டுவார்ட்ட இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக உதவி செய்யறான். ஸ்டுவார்ட்டும் கிடைச்ச சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிக்கிறான். வீட்டுக்கு வந்து தாத்தா லியோபால்ட சந்திக்கிறான். அவன் இல்லாத இந்த டைம்ல தாத்தாவும் கேர்ள் ஃப்ரெண்டும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். தாத்தா, நீங்க இனிமே இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது. நீங்க இன்னைக்கே உங்களோட டைமுக்கு போகணும். நீங்களும் ஒரு சயின்டிஸ்ட் தானே, நான் சொல்லாமலே உங்களுக்கு புரியும். நீங்க உங்களோட டைமுக்கு போகலனா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தாத்தா லியோபால்ட அவரோட டைமுக்கே அனுப்பி வைக்கிறான். லியோபால்டு கேட்ட ரொம்ப மிஸ் பண்ணாலும் அவரோட பேரனை காப்பாத்துறதுக்காக அவரோட டைமுக்கே வந்துடுறாரு. அதை அப்படியே கட் பண்ணிட்டு கேட்ட காமிக்கிறாங்க. லியோபால்டு திரும்பி போன விஷயம் தெரியாம அவருக்கு போன் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், இன்னைக்கு சாயந்தரம் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. அவ அனுப்புன அந்த வாய்ஸ் மெசேஜ பாய் ஃப்ரெண்டு ஸ்டுவார்ட் எல்லாத்தையும் கேட்கறான். கேட்டும் தாத்தாவும் ரொம்ப ஆழமா இறங்கிட்டாங்க அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். அவன் அதை கேட்டுட்டு இருக்கும்போது கேட்டோட தம்பி ஸ்டுவார்ட்ட பாக்குறதுக்காக வரான். ஸ்டுவார்ட்டோட டேபிள்ல இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து அப்படியே மிரண்டு போறான். இது என்ன போட்டோஸ்னா, ஸ்டுவார்ட் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போன போது அவன் எடுத்த போட்டோஸ். அந்த போட்டோஸ்ல தாத்தா லியோபால்டையும் பாக்குறான். அப்பதான் இவங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு இவன் புரிஞ்சுக்கிறான். லியோபால்டு ஒரு மென்டலு, சும்மா லூசு மாதிரி வளர்றான் அப்படின்னு தான் இந்த தம்பி இவ்வளவு நாளா நம்பிட்டு இருந்தான். ஆனா இந்த போட்டோஸ பார்த்த உடனே உண்மையாலே ஸ்டுவார்ட் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறான் அப்படின்னு இவனும் புரிஞ்சுக்கிறான். அந்த போட்டோஸுக்கு நடுவுல இருந்த வேற ஒரு போட்டோவை பார்த்து 2 பேரும் அப்படியே மிரண்டு போறாங்க. அது என்ன போட்டோனா, லியோபால்டோட டைம்ல, அதாவது 1876ல இவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கேட்டு லியோபால்டோட வீட்டுல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. இந்த போட்டோவை பார்த்ததும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் ஒரு சயின்டிஸ்ட்ன்றதால ரொம்ப டீப்பா யோசிக்கும் போதுதான் இது என்ன பிரச்சனை அப்படின்னு இவனுக்கு புரியுது. உடனே கேட்ட பாக்குறதுக்காக வரான். என்ன பிரச்சனை அப்படின்றத அவகிட்ட விளக்குறான். நான் பாஸ்டுக்கு போய் எடுத்த போட்டோஸ்ல நீ இருக்கிற, அதோட அர்த்தம் நீயும் என்ன மாதிரி டைம் டிராவல் செஞ்சு பாஸ்டுக்கு போயிருக்கிற. லியோபால்ட பாக்குறதுக்காக நீ அவரோட டைமுக்கு போயிருக்கிற. நீ இப்ப போட்டிருக்கிற இதே ட்ரெஸ் தான் போட்டோலையும் போட்டிருக்கிற. உன்னோட ஹேர் ஸ்டைலு, மேக்கப் எல்லாமே இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கு. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நீ இப்போ டைம் டிராவல் செஞ்சு பாஸ்டுக்கு போகணும், லியோபால்ட சந்திக்கணும். நீங்க 2 பேரும் சந்திச்சு கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த டைம் லூப்புக்கு ஒரு கரெக்டான முடிவே கிடைக்காது. சுருக்கமா சொல்லணும்னா, நீ தான் என்னோட பாட்டி. நீ டைம் டிராவல் செஞ்சு பாஸ்டுக்கு போகலனா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற எதுவுமே நடக்காது. இப்போ பிரசன்ட்ல நடக்கிற நிகழ்வுகள் எதுவுமே நடக்காது அப்படின்னு ஸ்டுவார்ட் எல்லாத்தையும் விளக்க, ஹீரோயின் கேட்டுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தாலும் நிறுத்தி நிதானமா யோசிக்கும் போது அவளுக்கு எல்லாமே புரியுது. 1876ல லியோபால்டோட வீட்டுல அவ நிக்கிற அந்த போட்டோவை பார்த்து கேட்டு அப்படியே மிரண்டு போறா. ஸ்டுவார்ட் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. டைம் டிராவல் செஞ்சு பாஸ்டுக்கு போய் லியோபால்ட சந்திக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. உடனே அவளை கூப்பிட்டுக்கிட்டு புரூக்ளின் பிரிட்ஜுக்கு வராங்க. இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் டைம் ஹோல் இருக்கு. இந்த டைம் ஹோலுக்குள்ள குதிச்சாதான் பாஸ்டுக்கு போக முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விளக்கி அவளை அந்த பிரிட்ஜ் மேல ஏற வச்சு அங்கிருந்து குதிக்க வைக்கிறாங்க. கேட்டும் கண்ணை மூடி அங்கிருந்து குதிக்க, கண்ணை திறந்து பார்க்கும்போது 1876க்கு வந்துடுறா. லியோபால்டோட வீட்டை நோக்கி ஓடுறா. கேட்டு வீட்டுக்குள்ள வந்து நிக்கிறத பார்த்து லியோபால்டு அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். அவன் பாக்குறது அவனாலேயே நம்ப முடியல. இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ் பண்றான். அன்னைக்கு சாயந்தரமே 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.